afternoon, students. Activity 7.2. How are solid, liquid and gases are different from one another. So, how the solids and liquid gases are different from one another. Today we are going to discuss about this one. Form pass and take two biscuits. Slowly break one biscuit over a sheet of paper or on a plate. Break it into smaller bit that you can. Now compare this bit to the whole biscuit and complete figure 2. So you have to take two biscuits. ரெண்டு பிஸ்கெட் எடுத்துடணும். ஸோ அதில் ஒரு பிஸ்கெட் என்ன பண்ணுங்கள், ஒரு பிளேட் மேலேயோ இல்லை ஒரு பேப்பர் மேலேயோ வச்சு பிரேக் டவுன் பண்ணுங்கள். உடைச்சிட்டு ஸோ அதுக்கப்புறம் அந்த ஹோல் பிஸ்கெட் எதுவும் பண்ணாதீங்க, அப்படியே வச்சுட்டு இந்த பிரேக் பண்ண பிஸ்கெட்ஸை உங்களால் எவ்வளோ அதை பிரேக் டவுன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அதை பிரேக் டவுன் பண்ணுங்கள். ஸோ தென் யூ ஹேவ் டு complete this table. First one, you have to observe the appearance of the two whole biscuit and the smallest bit of the biscuit. இந்த whole biscuitயும் smallest bit of the biscuitயும் appearanceனா தோற்றம், அது ரெண்டுமே எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு சொல்லிட்டு அதை நீங்கள் ரைட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸ்மெல், அதனுடைய ஸ்மெல் ரெண்டுமே வந்து சேமாக இருக்கா டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு ரைட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு டேஸ்ட், அந்த ரெண்டுத்துடைய டேஸ்ட்டும் சேமாக டிஃப்ரெண்ட்டான்னு ரைட் பண்ணுங்கள். ஓகேவா? So next one, when you broke the biscuits in activity 7.2, you were able to get to its smallest part. Similarly, if matter is broken down, we get its smallest part. The smallest part of a matter is called particle. ஸோ நம்ம அந்த பிஸ்கெட்டை பிரேக் டவுன் பண்ணும்போது அது ஸ்மாலஸ்ட் பிட்டாக மாறுது இல்லையா? ஸோ அந்த we get smallest part. ஸோ அந்த ஸ்மாலஸ்ட் பார்ட்டுக்கு ஆஃப் எ மேட்டர், ஒரு மேட்டரில் இருக்கிற ஒரு ஸ்மாலஸ்ட் பார்ட்டுக்கு பேர் தான் பார்ட்டிக்கல். ஸோ மேட்டர் இன் எனி ஸ்டேட், சாலிட், லிக்விட் ஆர் கேஸ், இட் மேட் அப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஈவன் த ஸ்மாலஸ்ட் பிட் ஆஃப் த broken biscuit is a solid and is made up of particles. ஸோ மேட்டர் வந்து சாலிட், லிக்விட், கேஸ் எதுவாக இருந்தாலும், ஸோ எனி கைண்ட் ஆஃப் மேட்டர், எந்த மேட்டராக இருந்தாலும், ஸோ அந்த மேட்டர் எல்லாமே பார்ட்டிகல்ஸால் ஆனது. ஓகேவா? ஈவன் நம்ம அந்த பிஸ்கெட்டை பிரேக் டவுன் பண்ணும்போது பிஸ்கெட் இஸ் எ சாலிட் மேட்டர். தட் சாலிட் மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். நெக்ஸ்ட் ஒன், த அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் ஆக்குபைட் பை மேட்டர் இன் அன் ஆப்ஜெக்ட் இஸ் கால்ட் இட்ஸ் வால்யூம். ஸோ வால்யூம் அப்படின்னாக்கா ஒரு அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ், ஒரு பொருளால் ஒரு ஸ்பேஸ் வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுற அந்த இடத்துக்கு பேர் தான் வால்யூம். So next one, mass. The amount of matter is in an object is called matter. So ஒரு மாஸ் அப்படின்னாக்கா வெயிட்னு சொல்லலாம். ஒரு ஆப்ஜெக்ட்னுடைய அந்த வெயிட்டுக்கு பேர் தான் மாஸ். The particles in matter are held together by pull forces that exist between them. These attract the particles towards each other. ஸோ ஒரு பார்ட்டிகல், எந்த ஒரு மேட்டராக இருந்தாலும் அந்த மேட்டரில் வந்து பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த மேட்டரில் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஒன்றோடு ஒன்று ஜாயின் ஆகியிருக்கும், அட்டாச் ஆகிருக்கும். அது எதால் அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்னாக்கா புல் ஃபோர்ஸஸ் மூலமாக அட்டாச் ஆகிருக்கும். அந்த புல் ஃபோர்ஸஸ் ஒன்றோடு ஒன்று அட்ராக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ ஒன்றோடு ஒன்று அட்ராக்ட் ஆகி ஒரு பார்ட்டிகல்ஸ்க்கும் இன்னொரு பார்ட்டிகல்ஸ்க்கும் இன் பிட்வீனில் இருக்கும். அதுதான் வந்து புல் ஃபோர்ஸஸ். These pull forces between the particles are different in solid, liquid and gases. The way of particles move and interact with one another in different states is commonly referred to as behavior of particles. ஸோ அந்த புல் ஃபோர்ஸஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டேட் ஆஃப் மேட்டர்லையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த பார்ட்டிகல்ஸுடைய மூவ்மெண்ட், அது எப்படி, அதனுடைய ஆக்டிவிட்டி எல்லாமே அதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்கா behavior of particles னு சொல்கிறோம். ஸோ let us learn the differences in the behavior of particles in figure 3. So now we will discuss about the differences between the behavior of particles. ஸோ அந்த 3 states of matterலையும் இந்த பார்ட்டிகல்ஸ்னுடைய பிஹேவியர் எப்படி இருக்குது அதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். So first one, behavior of particles, arrangement of particles. So first solids, the particles arrange very closely. So liquidல பாருங்க, the particles arrange loosely. In gases, the particles arrange very freely. So next one, pull forces between the particles. So in solid, the pull forces between the particles in a solid are very strong, hence they are tightly packed. The particles are tightly packed. So solid பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸ்க்கும் இன்னொரு பார்ட்டிகல்ஸ்க்கும் இன் பிட்வீன் இருக்க புல் ஃபோர்ஸஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் ஒன்னோட ஒன்று ரொம்ப டைட்டாக பேக் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஒன், liquid. The pull forces between the particles in liquid are weaker than those in a solid, hence the particles are loosely packed. ஸோ லிக்யூட் வந்து ஏன் அந்த பார்ட்டிகல்ஸ் லூஸாக அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா, ஸோ அந்த பார்ட்டிகல்ஸ் உள்ளே இருக்கிற அந்த புல் ஃபோர்ஸஸ் ரொம்ப வீக்காக இருக்கும். சாலிடோட கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் வீக்.
So next one, gases. The pull forces between the particles in gases very weak, hence they are far apart. ஸோ கேஸஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பார்ட்டிகளுக்கும் இன்னொரு பார்ட்டிகளுக்கும் இருக்கிற பிட்வீன் அந்த ஃபுல் போர்சஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ ஒன்லி இட் இஸ் அரேஞ்ச் வெரி லூஸ்லி. அதனால தான் வந்து அது ரொம்ப ஃப்ரீயாக வந்து ரொம்ப தூரமாக அரேஞ்ச் ஆகிருக்கு. Okay children, so next behavior of particles we will discuss about next class. Thank you children.